சார் நான் வந்து பிகே ஆரம், எங்களுடைய கிராமம் வந்து பிகே ஆரம், லால்குடி மாவட்டம். என் பேரன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அவரை பார்க்கணுங்கிறதுல ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய இடத்துக்கு ஓடி போயிடுறாரு. அவர் வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. நல்லா போலீஸ் ஸ்டேஷனு அது என்ன காரணம் டாக்டர் கேட்டாக்க நீங்கள் ஒரு தடவை கொண்டு போய் அது வந்து இந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு இந்த மாதிரி ஆகும். என்னோட பேரன் வந்து இந்த பிகில் படம் ஒரு நாள் நைட்டு தனியாக உட்காந்து பார்த்துட்டான். அதில் அவங்க அப்பா இறந்த மாதிரி ஒரு சீன் வருது. அந்த சீன்லேருந்தே என்ன ஆகிட்டா அவங்க அப்பா இறந்துட்டதாகவே உண்மையாக கற்பனை பண்ணி அதுக்காக நிறைய இடத்துக்கு போய் அவரை பார்க்கணுங்கிறது ரொம்ப. எங்கே போனாலும் விழுப்புரம் போயிடுறான், இல்லாட்டி போனால் எங்கேனாலும் போய் எங்கேனாலும் மாட்டிக்கிறான். எங்கே இருந்தாலும் ஒரே குறிக்கோள் நான் விஜயை பார்க்கணும் அப்படின்னு. ஒரு தடவை திருச்சி ஜங்ஷனில் வந்து 3 நாள் வரமாட்டேன்னு ரொம்ப அடம். எல்லா இடத்துலையும் கேட்டு பாருங்கள். விழுப்புரத்தில் எத்தனை தடவை வந்து கூப்பிட்டுட்டு போனேன். நிறைய இடத்துல அவனுடைய செயல் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் வந்து விழுப்புரத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் படிக்க வச்சேன். அப்போ கூட ரமேஷ் கண்ணா வரவழைச்சி இவர்கிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி பார்க்கணுன்னு ரொம்ப அடம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ரமேஷ் கண்ணா கையில் கூட அவனுக்கு ஒரு பொருள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் மூலமாக கூட நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏதோ ஸ்கூலில் அந்த மாதிரி சேர்த்தா இவருக்கு நாங்கள் வந்து டச்சப் எது வச்சுக்கக்கூடாது, பாவம் அவங்க ஷூட்டிங்கில் இருப்பாங்க, அதே ஒரு இதாக பேர் நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் இவனுடைய மனநிலை என்னாச்சு, வாரம் ஒரு தடவை வீட்டில் சொல்லாமல் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துடுறாரு. சார் வருவாரான்னு எதிர்பார்க்குறது. அப்படி இருந்தப்போ ஒரு தடவை நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்புறம் பிடிச்சி போலீஸ் சார் தான் கூப்பிட்டு எங்களை ஏன் இந்த மாதிரி நல்ல பையன் ஏன் இப்படி வந்துடுறான் அடிக்கடி, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஜயை பார்க்கணுங்கிறது ஒரே நோக்கம்தான். அப்புறம் அவங்க தான் இந்த மாதிரி ஃபோன் அவங்க நம்பர் கொடுத்து இந்த மாதிரி குஷி ஆனந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி இது சொல்லி 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் எதையுமே எடுத்துக்கல. இப்போ அவனுடைய மனநிலை என்ன ஆயிடுச்சு, அவன் ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, எந்த இதுவும் வச்சுக்கிறதில்ல. கதவை கேட்டை திறந்தோம்னா ஊருக்கு அவன் பாட்டுக்கு எங்கேனாலும் போய் எங்கேனாலும் வந்துடுறான். இப்போ 4 நாளாக பாம்பேக்கு டிக்கெட் எடுத்தால் அவங்க எங்கள் ஃப்ரெண்டு அங்கேயாச்சும் போய் 4 நாள் இருக்கட்டும்னு அனுப்பினோம். அவன் என்ன ஆகிட்டு போயிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டான், திருச்சி வந்து சென்னை வந்து இவரை தான் பார்க்கணுங்கிற நோக்கத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கூட அதே நோக்கம்தான். 15 வயசு தாங்க சார். அதாங்க சார் ஃபுல்லாகவே அப்படியே நிறைய டாக்டருங்கிட்ட பார்க்குறோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அவனுக்கு வந்து ஐக்யூ பவர் 10 பாயிண்ட் கம்மி, வேறு எந்த மிஸ்டேக் இல்லை. தனியார் ஸ்கூலில் தான் போட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவனுக்கு வந்து இவரை பார்க்கணுங்கிறது ஒரு நோக்கம். எல்லாருமே சொல்கிறாங்க ஒரே ஒரு தடவை அவரை கொண்டு போய் விழுப்புரம் ஸ்டேஷனில் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் கூட என்ன சொன்னாங்கன்னா, பாடாலூர் போலீஸ் ஸ்டேஷனில் 2 தடவை பிடிச்சிட்டாங்க. அப்போ சொன்னப்போ இல்லை எல்லாமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தம்பி நீ அமைதியாயிரு, நாங்கள் வந்து கட்சிக்கு வராரு அவர், இது வந்து சொல்லி ஒரு 6-7 மாதம் ஆகுது, கட்சிக்கு வருவார், அப்போ நான் அவனை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா போலீஸ்காரவங்களும் சொல்கிறாங்க. அதுதான் அவனுக்கு வந்து பிரச்சனை. இவர் ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அது நேரடியாக அவன் பார்த்துட்டானா அவனுடைய மனை இப்படி இருக்குங்கிறது அது ஆண்டவன் தான் புரிய வைக்கணும். அது மாறி நல்ல விதமாக படிப்பானா என்னங்கிறது நம்புறேன். ஏன்னா டாக்டருங்களாம் சொல்கிறாங்க, நிறைய ட்ரை பண்ணாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி விஜய் மாதிரி ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தாங்க, ஒருத்தர் கொடுத்தாங்க. அதில் அவன் விஜய்ன்னு நினச்சிக்கிட்டு தான் டெய்லியுமே ஏதாவது மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டு தான். ஆனால் அது கடைசியில் அது அவர் இல்லைங்கிற தெரிஞ்ச பட்சத்தில் அவனுக்கு அதிகமாக கோபம் ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்ப பாதிச்சுட்டான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்னை போய் சொல்கிறீங்க, என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க, அதே தான் அவனுடைய மனக்கோளாறு. நிறைய இடத்துல அம்மான்னு நீங்கள் ஒரு இது வேணால் பாருங்கள், அவனுடைய இது எவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னு பாருங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எல்லா ஜங்ஷன்லேயும் அவனுடைய மனநல இதே காரணம். விஜயை தான் பார்க்கணும், விஜய் அண்ணா பார்க்க வைக்கணும். ஆமாம், மனநல சரியாக போய்டும் நம்புகிறோம். இல்லைங்க சார், இதுவரையிலும் நாங்கள் எதுவும் கோரிக்கை கொடுக்கல. ஏன்னா ஆனால் நான் ட்ரை பண்ணவே இல்லை, யாருக்கிட்டையுமே எந்த ட்ரைம் பண்ணலை. இப்போ கூட அவங்க சொன்ன ஒரு நம்பரில் வச்சு அவங்க மாவட்ட செயலாளர் அவங்கள நம்பரை வச்சு எனக்கு இன்றைக்கி வரதெல்லாம் தெரியாது. நான் டெய்லியும் அவங்கக்கிட்ட பேசுவேன், இந்த மாதிரி பண்ணுறான் சார், முந்தா நாள் கூட போயிட்டு அடித்து அந்த மாதிரிலாம் வரான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இப்படி சனி ஞாயிறில் இருப்பாங்கம்மா, ஒரு தடவை போய் குஷி ஆனந்த பாருங்கள், அவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே அவங்க தகவல் கொடுப்பாங்க, எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் பார்க்கறதுக்கு.
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து இன்னைக்கு தற்செயலாக தான், அந்த பையனுக்கு தெரியாமல் இன்னைக்கு தற்செயலாக தான். இங்கே இல்லைங்க, பாடாலூர். நாங்கள் வந்து பிகேஆரத்துலேருந்து வரல, கூட்டிகிட்டு வரல. தெரியாது, வர்றதெல்லாம் தெரியாது. நானாக வந்து சரி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். அதுதான். அப்புறம் இது கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதோட என்னோடய பேத்தி வந்து +2 முடிச்சுட்டு, மகளுடைய பேத்தி, அவங்களும் ரொம்ப கஷ்டமான குடும்பம். ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா அந்த பொண்ணு? இப்போ நீட் எழுதுறா, ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா டாக்டர் ஆக்கி பார்க்கலாம். அது ஒரு 2 கோரிக்கை தான், வேற எந்த கோரிக்கையும் நான் கேட்க வரல. இது மட்டும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார்.